ஓம் சாந்தி. ஆதி ஆத்மிக் என்பதன் அர்த்தமே ஆதி பிளஸ் ஆத்மிக். ஆன்மாவிற்குள் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லும் ஞானம். மனிதர்கள், சிறந்த விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் கூட உடலுக்குள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறார்கள். இருப்பினும் ஆன்மா என்றால் என்ன, பல பிறப்புகளின் கதை ஆன்மாவில் எவ்வாறு மறைந்துள்ளது என்பதை கடவுளைத் தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. கடவுள் ஆன்ம உணர்வு நிலையில் நிலைப்படுத்தும் இந்த ஞானத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். இதன் மூலம் நீங்கள் நிலையான அமைதியை அடைவீர்கள். நீங்கள் அழியாத நம்பிக்கையை வளர்த்து கொள்வீர்கள். மன உறுதியையும் பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தியையும் பெறுவீர்கள். தெய்வீக அறிவு மற்றும் ராஜயோக பயிற்சி மூலம் மனம், பேச்சு மற்றும் செயல்கள் தூய்மையாகின்றன. தூய்மையே மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் தாய். மனிதன் வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதன் மூலம் மட்டுமே நல்லொழுக்கம் உள்ளவனாகவும் தெய்வீக நற்பண்புகள் நிறைந்த தெய்வமாகவும் மாறுகிறான். கீதையில் கூறப்பட்டுள்ளது, ஸ்வதர்மே நிதானம் ஸ்ரேய பரதர்மோ பயாவக. அதாவது சுய தர்மத்தில் நிலைத்து நிற்பதே நல்லது. ஓம் சாந்தி. உலகம் அறியாத சில தனித்துவமான உண்மைகள் இங்கு ஆதாரங்களுடன் புரிய வைக்கப்படுகிறது. இது உலகிற்கு முற்றிலும் புதிய ஞானம். இது ஒரு அற்புதமான அறிவு. வேதங்கள் மற்றும் நூல்களை படிப்பவர்கள் அது குறித்து வரையறுக்கப்பட்ட அறிவை பற்றி மட்டுமே உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு எல்லையற்ற ஞான புதையல். இது புத்தகங்களில் பிணைக்கப்பட்டுள்ள புத்தக அறிவு அல்ல. இந்த அறிவு அனைவரின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொண்டுள்ளது. இந்த அறிவு வேதங்களில் பிணைக்கப்படவில்லை. இந்த உலகத்தின் முழு வரலாறு புவியியலை பற்றி எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. மனிதர்களுக்கு 2500 ஆண்டுகால வரலாறு மட்டுமே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்துக்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், முஸ்லிம்கள் எப்படி வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் எப்படி வந்தார்கள், எவ்வளவு காலத்திற்கு முன்பு வந்தார்கள் என்பதை மட்டுமே நமக்கு சொல்கிறது. ஆனால் உலகத்தின் ஆயுட்காலம் எவ்வளவு, அதன் ஆரம்பமான பொற்காலம் சத்யுகத்தின் தொடக்கத்திலிருந்து இரும்பு யுகம் அதாவது கலியுகம் வரையிலான முழு உலகின் வரலாறு புவியியல் பற்றி தெரியப்படுத்தப்படவில்லை. உலகில் பொற்காலம் எங்கு எப்படி இருந்தது, அங்கு யார் ஆட்சி செய்தார்கள், ராஜ்யம் எப்படி இயங்கியது போன்ற இந்த முக்கிய விஷயங்களை பற்றி மனிதர்களுக்கு எந்த தகவலும் இல்லை. கடவுள் மட்டுமே இந்த விஷயங்களை பற்றிய உண்மையான தகவலை தருகிறார். அடிப்படை ஞானத்துடன் ஆன்மாவின் உயர்ந்த அறிவையும் அட்வான்ஸ் நாலெட்ஜையும் இங்கு